இது என்ன விலையா போகிறது, நீர் அடித்து நீர் விலகாது என்பது போல எவ்வளவுதான் தகப்பனுமானு முட்டி கொண்டாலும் என்ன எல்லா சொத்தும் அன்புமணிக்கு வருவது போல இந்த கட்சியும் அன்புமணியிடம் வர வேண்டிய கட்சி தான், அவரும் நடத்த தகுதியானவர் தான். ஆகவே இது 4 நாள் கழித்து ஏன் சொல்லப்படாமல் அமித்ஷா வருகின்ற நாளை குறிவைத்து சொல்லப்பட்டதென்றால், இதுதான் எங்களுடைய செய்தி. உன் பின்னால் திரிகிறோம் என்று நினைக்காதே. உன்னுடைய அதிகாரத்திற்காக உன் பின்னால் தெரியவில்லை. எப்பொழுதும் திமுக அதிமுகவோடு மாறி மாறி கூட்டணி வைத்திருந்திருக்கிறார்கள். அதிமுகவோடு தான் பெரும் அளவுக்கு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனாலே அதிமுகவோடு நாங்கள் சேர்ந்து கொள்கிறோம், அவர்களோடு இடங்களை பகிர்ந்து கொள்கிறோம், எல்லாவற்றையும் அவர்களோடு பேசிக்கொள்கிறோம். நீனும் சேர்ந்தால் எங்களோடு சேர்ந்து நீனும் பக்கத்தில் உட்கார்ந்து கொள் என்பதுதான் அவர் அறிவித்த செய்தியினுடைய நோக்கம். அன்புமணி ரொம்ப சார்பு உடையவராக பிஜேபிக்கு இருந்தார் சென்ற தேர்தலில். அதாவது அது என்ன இருந்தாலும் நான் போட்ட குட்டி தான், நீ என்ன எங்கிட்ட தவிர என்று ராமதாஸ் நினைக்கிறார். இந்த வயசிலும் கட்சியை நான் எடுத்து நடத்துகிறேன், நான் இருக்கிற வரையிலும் சொன்னதை கேட்க வேண்டும், கேட்காவிட்டால் போ என்று சொல்வதற்கு ரொம்ப மன ஊக்கம் வேண்டும். சாதாரணமாக தளர்ந்து விடுவார்களே மனிதர்கள், அவர் தளரவில்லையே, உடல் தானே தளர்ந்திருக்கிறது. மனதில் உள்ள ஊக்கம், உடையர் எனப்படுவது ஊக்கம், மற்றெல்லாம் உடையது உடையரோ மற்ற என்று வள்ளுவன் சொல்வான். உடையர் எனப்படுவது ஊக்கம், ஊக்கம் மட்டும் இருந்தால் போதும், வேறு எல்லாவற்றையும் தானாக அடையலாம் என்று வள்ளுவன் சொல்வான். உடையர் எனப்படுவது ஊக்கம், மற்றெல்லாம் உடையது உடையரோ மற்ற பிறவற்றையெல்லாம் நான் பெற்றிருக்கிறேன் என்றால் அவையெல்லாம் சிறப்பா, ஊக்கத்தை பெறுவதுதான். அந்த வயதில் இவ்வளவு ஊக்கமாக நாட்டம் ஏற்பட்டால் ஒருவர் தான் வெல்வார்கள் என்றால், அதனால் நான் சொல்லுகிறேன், தகப்பனிடம் மகன் தோற்றால் ஒன்றும் மானக்கேடு இல்லை, திருமாவளவனிடம் தோற்றால் மானக்கேடு. நான் சொல்லுகிறது தெரியுதா? அன்புமணி ஸ்டாலினிடம் தோற்றாலும் திருமாவளவனிடம் தோற்றாலும் மானக்கேடு. தகப்பனாரிடம் தோற்றால் என்ன மானக்கேடு? அவர் உண்டாக்கிய கட்சி தானே, அவர் தானே நம்மளை முதல்வராக முன்மொழிந்தவர். அதனாலே ஒன்றும் தப்பில்லை. நான் சொல்லுகிறேன், இந்த தகப்பனோடு இணங்கி நெருங்கி போங்கள். உங்களுடைய தகப்பன் ஒரு வரலாற்று தகப்பன், அதனாலே ஒன்றை உண்டாக்கி நிறுவ முடிந்த தகப்பன், அவரோடு சேர்ந்து இருங்கள். கொஞ்சம் முன்பின்னாக இருந்தாலும் மென்று முழுங்கிக் கொள்ளுங்கள், எச்சியை முழுங்கிக் கொள்ளுங்கள், முழுங்கி கொண்டு விட்டு இருங்கள். அதை விட்டு எந்த ஒரு காரணம் பற்றியும் நீங்கள் வேறுபடாதீர்கள். நீங்கள் தோற்று போனீர்கள் என்று எவனாவது உங்களுக்கு சொன்னால், நான் சொல்லுகிறேன், தகப்பனிடம் அடைகின்ற தோல்வி இல்லை. தோற்றீர்கள் என்றால் கூட உங்கள் தகப்பனார் சொல்வது போல நீங்கள் செயல் தலைவராகவே இருங்கள். அந்த செயல் தலைவர் பதவியை நீக்கிவிட்டாலும் வெறும் உறுப்பினராக இருங்கள். அந்த கட்சி உங்களிடம் தான் வரும், வேறு எங்கு போகும்? இது என்ன தைலாபுரம் தோட்டம் உங்களுக்கு வராமல் எங்கே போகும்? தைலாபுரம் தோட்டத்தில் தானே இந்த கட்சி இருக்கிறது. அதனாலே சும்மா இந்த 4 பேர் பதறி போய் அது இது என்று சொல்லி ஏதாவது அவரை நோகடித்து விட்டால் அவர் இறங்கி வருகின்ற ஆளும் இல்லை. ராமதாஸ் எதுக்கு இறங்கி வருகிற ஆள் இல்லை. அதனாலே உங்களுக்கு அதில் மானக்கேடும் இல்லை. நான் திரும்ப சொல்லுகிறேன், தகப்பனிடம் தோற்பது மானக்கேடு. அதனாலே சரி செய்து கொண்டு போக வேண்டியது அன்புமணியை தவிர, ராமதாஸ் இறங்கி வந்து சரி செய்து கொண்டு போவது என்பது அவருடைய வயதுக்கு மனதிற்கு பாடாக இருக்கும். சரி செய்து கொள்ளுகின்ற நிலை ஏற்பட்டாலும் கூட ராமதாஸுக்கு பாடாக இருக்கும். ஆகவே அந்த பாட்டை அவருக்கு அளிக்காமல் நீங்களே அதை இணங்கி போங்கள். செயல் தலைவர் என்ன, நான் வெறும் உறுப்பினராக இருக்கிறேன் போங்கள், என் தகப்பனாருடைய கட்சியில் நான் உறுப்பினராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய் உட்காருங்கள் ஒரு இடத்துல. நீங்கள் பாட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு